வணக்கம். வாங்க, இன்னைக்கு நாம லூக்கா 8ஆம் அதிகாரத்தை ஆழமா அலசி பார்க்கலாம். நீங்க இந்த அதிகாரத்தை வாசிச்சிருந்தீங்கன்னா தெரியும், புயல அடக்குறது, பேய்களை துரத்துறதுன்னு ஒரே ஆக்ஷன் காட்சிகள் தான். ஆனா இது எல்லாமே தனித்தனி சம்பவங்கள் கிடையாது. இது எல்லாத்தையும் ஒன்னா இணைக்கிற ஒரு மையமான, ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு செய்தி இருக்கு. அது என்னன்னு தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். சரி, நாம எப்படி இத பார்க்க போறோம்னா, முதல்ல இந்த அதிகாரம் கேக்குற 2 முக்கியமான கேள்விகள் என்னன்னு பாப்போம். அதுக்கப்புறம் விதைக்கிறவன் உவமை மூலமா அதுக்கு பதில் தேட ஆரம்பிப்போம். அடுத்ததா இயேசுவோட அதிகாரத்தை நேரடியா பார்த்து, கடைசியா இதெல்லாம் சேர்ந்து நமக்கு என்ன சொல்ல வருதுங்கிற முடிவுக்கு வருவோம். ரெடியா? சரி, வாங்க உள்ள போலாம். இந்த அதிகாரத்துல வர்ற ஒவ்வொரு கதைக்கும் ஒவ்வொரு அற்புதத்துக்கும் அடியில உண்மையில ரெண்டு அடிப்படை கேள்விகள் தான் ஒளிஞ்சிருக்கு. சொல்லப்போனா இந்த முழு அதிகாரமே அந்த 2 கேள்விகளுக்கான ஒரு பதில தேடுற பயணம்தான். முதல் கேள்வி நம்மள பத்தினது. அதாவது, கடவுளோட வார்த்தை நம்ம காதுல விழும்போது நம்ம இதயம் அதை எப்படி எடுத்துக்குது? 2வது கேள்வி இயேசுவ பத்தினது. இவ்வளவு பெரிய அதிகாரமுள்ள இவர் உண்மையில யாரு? இந்த 2 கேள்விகளையும் தான் நாம இப்போ ஒன்னொன்னா ஆராய போறோம். சரி, வாங்க முதல்ல நம்மள பத்தின அந்த கேள்விக்கு வருவோம். கடவுளோட வார்த்தைய நம்ம எப்படி உள்வாங்குறோம்? இதுக்கு பதில் சொல்ல இயேசு ரொம்ப எளிமையான ஒரு உவமைய பயன்படுத்துறார். அதுதான் விதைப்பவன் உவமை. இங்க பாருங்க, இந்த உவமை ரொம்ப தெளிவானது. விதைங்கிறது கடவுளோட வார்த்தை, நிலம்ங்கிறது நம்ம இதயம். இப்போ கேள்வி என்னன்னா, நம்ம இதயம் எப்படிப்பட்ட நிலம்? வார்த்தை உள்ளேயே போக முடியாத அளவுக்கு கடினமான வழியோர மாதிரியா, இல்ல பிரச்சனை வந்ததும் வாடி போற பாறை நிலம் மாதிரியா, இல்ல உலக கவலைகள் எல்லாத்தையும் போட்டு அமுக்கிடுற முச்செடி நிலமா, இல்ல வார்த்தையை ஏத்துக்கிட்டு பலன் கொடுக்கற நல்ல நிலமா? நம்மள நாமளே சோதிச்சு பார்க்க இயேசு சொல்றார். குறிப்பா அந்த பாறை நிலத்தில இருந்து நாம கத்துக்க வேண்டிய பாடம் ரொம்ப முக்கியம். ஆரம்பத்துல இருக்கிற ஆர்வம் மட்டுமே ஒரு உண்மையான விசுவாசமா ஆகிடாது. ஆழமான வேர்கள் இல்லைன்னா சின்னதா ஒரு சோதனை வந்தா போதும், எல்லாம் சரிஞ்சிடும். இந்த வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, நாம எப்படி வார்த்தைய கேக்குறோன்னு பார்த்தாச்சு. இப்போ 2வது அந்த ரொம்ப பெரிய கேள்விக்கு வருவோம். யார் இந்த இயேசு? இப்போ வெறும் போதனைகள் இல்ல, நேரடி செயல் விளக்கம். அவரோட அதிகாரத்தை இப்போ நாம கண்ணால பார்க்க போறோம். இந்த முதல் அற்புதத்தை ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கலாம். யோசிச்சு பாருங்க, படகே மூழ்க போற அளவுக்கு ஒரு புயல் அடிக்குது. அந்த நேரத்துல நம்ம விசுவாசம் பயத்தை சந்திச்சா என்ன ஆகும்? அடிங்கப்பா, ஒரே ஒரு வார்த்தை தான், இறையாதே, அமைதியாயிருன்னு சொன்னதும் அந்த கொந்தளிக்கிற புயல் அமைதியாகுது. அப்பதான் சீஷர்களுக்கு ஒன்னு புரியுது, இவர் வெறும் ஒரு நல்ல போதகர் மட்டும் இல்ல, இவருக்கு காத்தும் கடலும் கூட கட்டுப்படுது. அப்ப இவர் யாரு? இந்த கேள்வி அவங்க மனசுல இன்னும் ஆழமா பதியுது. இயேசுவோட அதிகாரம் ஈர்க்கையோட மட்டும் நிக்கல. தீய சக்திகள், அதாவது பேய்கள் கூட இவர் யாருன்னு தெரிஞ்சு நடுங்குது. ஆனா இங்கதான் ஒரு ஆச்சரியமான முரண்பாடு இருக்கு. பாருங்க, பேய்களுக்கு தெரிஞ்ச உண்மை அந்த ஊர் மக்களுக்கு புரியல. அவங்க இயேசுவோட வல்லமைய பார்த்து பயந்து போய், நீங்க இங்கிருந்து போயிடுங்கன்னு சொல்றாங்க. இப்போ நாம இந்த அதிகாரத்தோட உச்சக்கட்டத்துக்கே வந்துட்டோம். மனுஷங்க சந்திக்கிற 2 பெரிய போராட்டங்கள் என்ன? ஒன்னு நோய், இன்னொன்னு மரணம். இது மேலேயும் இயேசுவுக்கு அதிகாரம் இருக்கான்னு இப்ப பார்க்க போறோம். 12 வருஷம் யோசிச்சு பாருங்க, பெரும் பாடுள்ள ஒரு பெண் 12 வருஷமா அனுபவிச்ச வேதனை ஒரே ஒரு நொடியில முடிய போகுது. இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை நாம கவனிக்கணும். ஒரு பெரிய கூட்டம் இயேசுவை நெரிச்சுக்கிட்டே இருந்துச்சு. ஆனா எல்லாரும் குணமாகல. அந்த ஒரு பெண் மட்டும்தான் அவளோட தனிப்பட்ட உறுதியான விசுவாசத்தோட அவரை தொட்டா. அந்த விசுவாசம்தான் அவரோட வல்லமையை அவளுக்கு கொண்டு வந்துச்சு. அப்போ கூட்டத்தோட இருக்கிறது முக்கியமில்ல, விசுவாசத்தோட தொடுவதுதான் முக்கியம். இதுதான் இந்த அதிகாரத்தோட கடைசி மற்றும் உச்சகட்டமான சான்று. மனுஷனோட கடைசி எதிரியான மரணத்துக்கே இயேசு சவால் விடுறார். ஜப ஆலய தலைவனோட மகள் இறந்து போயிட்டா. ஆனா இயேசு அவள மரணத்திலிருந்து எழுப்பி தன்னோட அதிகாரம் எல்லாத்துக்கும் மேலானதுன்னு சந்தேகமே இல்லாம நிரூபிக்கிறார். சரி, நாம ஒரு ஓமைய பார்த்தோம், சில அற்புதங்களை பார்த்தோம். இப்ப முக்கியமான கேள்வி என்னன்னா, இது எல்லாத்தையும் ஒன்னா இணைக்கிற மையப்புள்ளி எது? இது எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு விஷயம் என்ன? பதில் ரொம்ப சிம்பிள். ஒரே வார்த்தை தான், விஸ்வாசம். நல்ல நிலம் மாதிரி கடவுளோட வார்த்தையை ஏத்துக்கிறதா இருந்தாலும் சரி, புயலையும் நோயையும் மரணத்தையுமே எதிர்கொள்றதா இருந்தாலும் சரி, எல்லா சூழ்நிலையிலையும் கடவுளோட வல்லமைய திறந்து கொடுக்கிற ஒரே சாவி விஸ்வாசம்தான். அப்போ மொத்தத்துல லூக்கா 8வது அதிகாரத்திலிருந்து நாம என்ன எடுத்துக்கலாம்? 3 விஷயம்தான். 1, நாம சும்மா கேக்குறது முக்கியமில்ல, எப்படி கேக்குறோங்கிறது தான் முக்கியம்.
2வது, இயேசுவோட அதிகாரம் நம்ம கற்பனைக்கெல்லாம் அப்பாற்பட்டது. 3வது, அந்த பெரிய அதிகாரத்தை நம்ம வாழ்க்கையில கொண்டு வர ஒரே பாலம் விசுவாசம்தான். கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் உங்களை விட்டுட்டு போறேன். இந்த முழு அதிகாரமும் விசுவாசத்தை ஒரு திறவுகோள் மாதிரியும் பயத்தை ஒரு பூட்டு மாதிரியும் காட்டுது. இப்போ கேள்வி என்னன்னா, நம்ம வாழ்க்கையில நாம எதை அதிகமா பயன்படுத்துறோம்? திறவுகோலையா இல்ல பூட்டையா? சிந்திச்சு பாருங்க. விதை விழுந்தது மண்ணில் கேள் என் மனமே, நல்ல மண்ணாய் மாறுவோம் இயேசு வழியே. புயல் அடங்கும், பயமோடும், நம்பிக்கை முழங்கும் வழியே. இயேசு சொன்ன வார்த்தை போதும், ஜீவன் மாறும் அதுவே. சாலையோரம் விழுந்த விதை கேட்டும் கேட்காத மனமே, பாறை மேலே எழுந்த நம்பிக்கை சோதனையில் சாயுமே. முள் நடுவே மூச்சு திணறும் கவலை செல்வம் சத்தமே, நல்ல மண்ணில் விழுந்த விதை 100 மடங்கு பயிரே. விதை விழுந்தது மண்ணில் கேள் என் மனமே, நல்ல மண்ணாய் மாறுவோம் இயேசு வழியே. புயல் அடங்கும், பயமோடும், நம்பிக்கை முழங்கும் வழியே. இயேசு சொன்ன வார்த்தை போதும், ஜீவன் மாறும் அதுவே. விளக்கை ஏற்றி மறைக்கலாமா ஒளிதானே சாட்சி, கேட்கும் காதும் கீழ்ப்படும் மனமும் இயேசுவின் உறவு. என் தாய் சகோதரர் யார்? அவர் சொன்ன வார்த்தையே கேட்டு செய்து நடப்பவரே, என் குடும்பம் என்றாரே. விதை விழுந்தது மண்ணில் கேள் என் மனமே, நல்ல மண்ணாய் மாறுவோம் இயேசு வழியே. புயல் அடங்கும், பயமோடும், நம்பிக்கை முழங்கும் வழியே. இயேசு சொன்ன வார்த்தை போதும், ஜீவன் மாறும் அதுவே. காற்றும் கடலும் கத்திடுமே, படகில் பயமோடுமே, நம்பிக்கை எங்கே என்று இயேசு கேள்வி கேட்குமே. ஒரு வார்த்தை அமைதி புயலுடனே நின்றதே, இவன் யார் என்று சீடர் சொன்னார், அதிகாரம் கொண்டவரே. விதை விழுந்தது மண்ணில் கேள் என் மனமே, நல்ல மண்ணாய் மாறுவோம் இயேசு வழியே. புயல் அடங்கும், பயமோடும், நம்பிக்கை முழங்கும் வழியே. இயேசு சொன்ன வார்த்தை போதும், ஜீவன் மாறும் அதுவே. சங்கிலியில் கட்டிய மனிதன் சுதந்திரம் கண்டானே, பிசாசுகள் நடுங்கியோட இயேசு வந்தானே. இரத்தம் சிந்திய பெண்ணுக்கு தொட்ட நம்பிக்கை போதுமே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது அவர் சொன்னதே. விதை விழுந்தது மண்ணில் கேள் என் மனமே, நல்ல மண்ணாய் மாறுவோம் இயேசு வழியே. புயல் அடங்கும், பயமோடும், நம்பிக்கை முழங்கும் வழியே. இயேசு சொன்ன வார்த்தை போதும், ஜீவன் மாறும் அதுவே. அவள் இறந்தாள் என்று சொன்னார், யாரும் நம்பவில்லை. பயப்படாதே நம்பு மட்டும், ஜீவன் திரும்பி வந்ததே. மரணத்துக்கும் அதிகாரம் இயேசுவின் கையில், லூக்கா 8 சொல்லும் செய்தி, நம்பிக்கை ஜெயிக்கும் நாளே. நல்ல மண்ணாய் மாறுவோம் என் உள்ளமே, ஒளியாய் வாழ்வோம் இயேசுவோடே. பயமில்லை, மரணமில்லை, நம்பிக்கை நம்மிடமே. லூக்கா 8 முழங்கும் செய்தி, ஜீவன் தரும் இயேசுவே.
லூக்கா 8 கேள்விகளும் பதில்களும். இயேசுவின் ஊழியத்திற்கு ஆதரவளித்த பெண்களைப் பற்றி லூக்கா ஏன் குறிப்பிடுகிறார்? பதில்: இயேசு பெண்களை வெறும் பின்பற்றுபவர்களாக மட்டுமல்லாமல் சுறுசுறுப்பான சீடர்களாக மதித்தார் என்பதைக் காட்ட. ஆதாரம்: லூக்கா 8:1-3 வரை பெண்கள் தங்கள் வளங்களை பயன்படுத்தி இயேசுவுக்கு ஆதரவளித்ததைக் காட்டுகிறது. விதைப்பவர் உவமை தேவனுடைய வார்த்தையை கேட்பது பற்றி என்ன கற்பிக்கிறது? பதில்: கேட்பது மட்டும் போதாது, இருதயத்தின் பிரதிபலிப்பு முக்கியம். ஆதாரம்: லூக்கா 8:4-15 வரை வார்த்தைக்கு ஏற்படும் வெவ்வேறு எதிர்வினைகளை விளக்குகிறது. இயேசு ஏன் எளிய மொழியில் பேசாமல் உவமைகளில் பேசுகிறார்? பதில்: உண்மையாக தேடுபவர்களுக்கு உண்மையை வெளிப்படுத்தவும், கடின இருதயம் கொண்டவர்களிடமிருந்து அதை மறைக்கவும். ஆதாரம்: லூக்கா 8:9-10 வரை. எந்த நிலம் உண்மையான விசுவாசிகளைக் குறிக்கிறது? பதில்: நல்ல நிலம், கேட்டு அதை இருதயத்தில் இருத்தி நிலைத்திருப்பவர்கள். ஆதாரம்: லூக்கா 8:15. பாறை நிலத்தால் காட்டப்படும் ஆபத்து என்ன? பதில்: வேர்களற்ற விசுவாசம் துன்பத்தின் போது சரிந்துவிடும். ஆதாரம்: லூக்கா 8:13. கவலைகளும் செல்வங்களும் ஆன்மீக வளர்ச்சிக்கு எவ்வாறு தடையாக இருக்கின்றன? பதில்: அவை மெதுவாக விசுவாசத்தை நெரித்து பலன் தருவதை நிறுத்திவிடுகின்றன. ஆதாரம்: லூக்கா 8:14. ஒரு விளக்கு ஏன் மறைத்து வைக்கப்படக்கூடாது? பதில்: தேவனுடைய சத்தியம் வெளிப்படுத்தப்பட்டு வெளிப்படையாக வாழப்பட வேண்டும் என்பதற்காகவே உள்ளது. ஆதாரம்: லூக்கா 8:16-17. நீங்கள் எப்படி கேட்கிறீர்கள் என்று இயேசு சொல்வதன் அர்த்தம் என்ன? பதில்: ஆன்மீக வளர்ச்சி கவனத்துடனும் கீழ்ப்படுதலுடனும் கேட்பதை பொறுத்தது. ஆதாரம்: லூக்கா 8:18. இயேசுவின் உண்மையான குடும்பம் யார்? பதில்: தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதற்கு கீழ்ப்படிபவர்கள். ஆதாரம்: லூக்கா 8:19-21 வரை. இயேசு புயலைத் தவிர்ப்பதற்கு பதிலாக ஏன் அதை அமைதிப்படுத்தினார்? பதில்: சீடர்களின் விசுவாசத்தை சோதித்து வளர்ப்பதற்காக. ஆதாரம்: லூக்கா 8:22-25 வரை. புயல் அற்புதம் என்ன கேள்வியை எழுப்புகிறது? பதில்: இயற்கையின் மீது இயேசுவுக்கு இருந்த அதிகாரம் அவர் ஒரு போதகரை விட மேலானவர் என்பதைக் காட்டுகிறது. ஆதாரம்: லூக்கா 8:25. பிசாசுகள் ஏன் இயேசுவைக் கண்டு பயந்தன? பதில்: அவர்கள் அவருடைய தெய்வீக அதிகாரத்தை அறிந்திருந்தார்கள். ஆதாரம்: லூக்கா 8:28-31 வரை. பிசாசுகளை பன்றிகளுக்குள் நுழைய இயேசு ஏன் அனுமதித்தார்? பதில்: அவருடைய வல்லமையையும் தீமையின் அழிக்கும் தன்மையையும் வெளிப்படையாகக் காட்டுவதற்காக. ஆதாரம்: லூக்கா 8:32-33. அற்புதத்திற்குப் பிறகு மக்கள் ஏன் இயேசுவை விட்டு போகும்படி கேட்டார்கள்? பதில்: மாற்றம் என்பதை விட பயமும் இழப்புமே அவர்களுக்கு முக்கியமாக இருந்தது. ஆதாரம்: லூக்கா 8:37. குணமடைந்த மனிதன் இயேசுவை பின்தொடராமல் ஏன் வீட்டிற்கு அனுப்பப்பட்டார்? பதில்: அவருடைய சாட்சியம் உள்ளூரில் தேவனுடைய செயல்களைப் பரப்பும். ஆதாரம்: லூக்கா 8:38-39. இரத்தப்போக்குள்ள பெண்ணின் குணப்படுத்துதலை எது வித்தியாசப்படுத்தியது? பதில்: அவளுடைய விசுவாசம் இயேசுவின் வல்லமையை செயல்பட வைத்தது. ஆதாரம்: லூக்கா 8:43-48 வரை. அந்தப் பெண் இறந்த பிறகும் இயேசு ஏன் எவேருவின் வீட்டிற்குச் சென்றார்? பதில்: மரணத்தின் மீதும் தனக்குள்ள அதிகாரத்தை வெளிப்படுத்த. ஆதாரம்: லூக்கா 8:49-56 வரை. லூக்கா 8 உள்ள எல்லா அற்புதங்களையும் இணைப்பது எது? பதில்: ஒவ்வொரு சூழ்நிலையிலும் விசுவாசம் தேவனுடைய வல்லமையை திறக்கிறது. ஆதாரம்: லூக்கா 8:25-48-50. லூக்கா 8 தேவனுடைய வார்த்தையை யார் உண்மையாக பெற்றுக்கொள்கிறார்கள் என்பதையும் இயேசு உண்மையில் யார் என்பதையும் காட்டுகிறது. விசுவாசம் வேகமாக தொடங்குவது மட்டுமல்லாமல் ஆழமாக வளர வேண்டும் என்று இயேசு போதிக்கிறார். அவருக்கு இயற்கை, பிசாசுகள்,
நோய் மற்றும் மரணத்தின் மீது அதிகாரம் உண்டு. கேட்டு கீழ்ப்படுகிறவர்களே அவருடைய உண்மையான குடும்பம். பயமல்ல, விசுவாசமே வாழ்வையும் மாற்றத்தையும் தருகிறது.